தமிழே உயிரே வணக்கம். தாய் பிள்ளை உறவம்மா வணக்கம். எனக்கும் புலியின் வரியெடுத்து புறநானூற்று வீரம் புதைந்து போய்விடவில்லை என்பதை உடலிலிருந்து உயிர் போகிற நேரம் வரையிலும் காப்பாற்றி தந்து இன்றைக்கு கல்லறை குயிலாகிவிட்ட புலவர் புலமைப்பித்தனுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். கவிக்கோ அரங்கில் கவிக்கோ இலக்கிய கழகம் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்வந்திருக்கின்ற கவிக்கோ இலக்கிய கழகத்தின் நிறுவனரும் முத்தான நூல்களை பதிப்பித்து தருகின்ற அகமத்து பதிப்பகத்தின் உரிமையாளரும் கருமம் செய்து கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடையது இவ்வுலகு என்ற குறளை படிக்கிற பொழுதெல்லாம் எளியவன் நெஞ்சில் ஓவியமாக மலர்ந்து விடுகின்ற என்னை போன்றவர்களின் சரணாலயம் மேடம் தாங்கள் கண்ணியத்திற்குரிய மாமா முஸ்தபா அவர்களே. இந்த நிகழ்வில் அழுத்திக் கொண்டிருக்கிற கவலைக்கு மத்தியிலும் மணாளன் நினைவை நெஞ்சில் சுமந்து கொண்டு உரை கேட்க வந்திருக்கின்ற அவருடைய வாழ்க்கை துணை நலம் அம்மா தமிழரசி புலமைப்பித்தன் அவர்களே, ஒரு 12 ஆண்டு காலம் புலவர் புலமைப்பித்தனுக்கு வானமும் சிறகுமாக இருந்த வழக்கறிஞர் தம்பி குணசேகரன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய சமகால தமிழகத்தில் இலக்கிய தகுதியோடு ஒரு இதழை கொண்டு வர முடியும் என்று நிரூபித்து வருகின்ற இனிய உதயம் ஆசிரியர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களே, ஓவிய கவிஞர் அமுதபாரதி அவர்களே, கண்ணியத்திற்குரிய பேராசிரியர் மாமா ஹாஜாக்கனி அவர்களே, தமிழகத்தின் கேம்பிரிட்ஜ் என்று பேசப்படுகின்ற கும்பகோணம் கல்லூரியின் பேராசிரியராகவும் தமிழ் பண்பாட்டு தளத்தில் நின்று என்னை போல பசித்தவர்களுக்கு பந்தி வைக்கின்ற பேராசிரியர் சிவபிரகாசம் அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற பேராசிரியர் கவிக்கோ இலக்கிய கழகத்தை இயக்கி வருகின்ற பெருமாட்டி மஞ்சுளா அவர்களே, இவனை பார்த்தால் புலவரை பார்த்தது போல் இருக்கிறது என்று செம்மாந்த தோற்றத்தில் இங்கே வந்து நின்று தைரியத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கிற தம்பி திலீபன் புகழேந்தி அவர்களே, என் மலைக்கு குடையாகவும் பசிக்கு சோறாகவும் வாய்த்தவன் என்று நான் கருதுகிற அரியர் மாமா இலக்கிய வாசல் திருச்சி ரகுமான் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கிய வீதியில்
கவிதைகளால் மாளிகை எழுப்பிய ஒரு மகத்தான கவிஞர் புலவர் புலமைப்பித்தன். ஒற்றெழுத்தை ஒழுங்காக பிரயோகிக்க தெரியாதவனெல்லாம் இந்த நாட்டிலே கவிஞர் என்று சொல்லி தாளையும் நாளையும் பாழாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இலக்கியம் மட்டுமல்ல, அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமைக்கு காரணம் அவருடைய இலக்கண அறிவும் கூட. திருமுருகாற்றுப்படையில் நக்கீரன் சொல்லுவான், கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர் யாவதும் கற்றோர் அறியா அறிவினர், அவன்தான் புலவன். கற்றார்க்கு தான் வரம்பாகிய தலைமையர் புலவர் புலமைப்பித்தன். யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் புலவர் புலமைப்பித்தன். இதைத்தான் நக்கீரன் திருமுருகாற்றுப்படையில் சொல்கிறார். அதற்கு தகுதி உள்ளவராகவே அவர் இருந்தார், வாழ்ந்தார். ஆனால் அவர் தன்னை வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்ளவில்லை. எந்தவித விளம்பரமும் இல்லாமல் ஆழக்கடலில் மூழ்கி முத்தெடுத்ததைப் போல தமிழ் திரைசை பாடல்களை இலக்கிய தகுதியோடு தந்தவர் புலவர் புலமைப்பித்தன். இன்னும் சொல்ல போனால் தமிழ் இலக்கிய மரபில் வந்த பாவேந்தருடைய தலை மாணாக்கர் புலமைப்பித்தன். அவருடைய புலமைக்கு எடுத்துக்காட்டாக பல பாடல்களை சொல்லலாம். எனக்கும் அவருக்குமான உறவு திருப்பூர் மாணவர் மன்றத்தில் நான் பேசிய பேச்சிற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டேன். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 69 நாளைக்கு பிறகு நான் விடுதலை பெற்று வந்ததற்கு பிறகு அவருக்கு அணுக்க தொண்டராக இருந்த ஒரு கால்நடை மருத்துவர் புலவர் புலமைப்பித்தன் அவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார், வர இயலுமா என்று கேட்டார். ஒரு தொட முடியாத தூரத்தில் இருக்கிற அளக்க முடியாத புலமைக்கு உரியவர் அவர் என்னை சந்திக்க விரும்புகிறாரா, வருகிறேன் என்று சொல்லி கிழக்கு கடற்கரை சாலையில் அந்த கால்நடை மருத்துவரின் இல்லத்தில் அவரை சந்தித்தேன். குடியிருந்த கோவிலில் தான் அவருடைய முதல் கவிதை குடியேறுகிறது. சங்கர் இயக்கம். நான் யார் நான் யார் என்றொரு கவிதை எழுதினீர்களே, நான் அவரிடத்தில் கேட்டது, நான் யார் என் உள்ளம் யார் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருடைய பாட்டு தானா அது என்று கேட்டேன். இதை எப்படிடா கண்டுபிடிச்சேன்னு கேட்டார். நான் யார் என் உள்ளம் ஆர் என்று திருநாவுக்கரசர் எழுதிய கவிதையை உள்வாங்கிக் கொண்டுதானே இதை எழுதினீர்கள் என்று கேட்டேன். இதுவரைக்கும் ஒரு பயலும் கண்டுபிடிக்கிற பாவி நீ கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்டார். அதற்கு பிறகு அவர் ஒரு கவிதை, ரொம்ப தமிழ்நாடு முழுவதும் பிரபலமான பாட்டு, அடிமை பெண் படத்தில் மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்தன் கைதழுவ கார்குழலும் பாய்விரிக்கும் கண் சிவந்து வாய்விழுக்கும். இந்த பாட்டை எங்கிருந்து எடுத்தீங்கன்னு கேட்டேன். எனக்கு இந்த வேலையை தான் நான் கொஞ்ச நாளா பார்த்துட்டு இருக்கேன்.
கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு கலிங்கத்து பரணியில ஜெயங்கொண்டார் வாயின் சிவப்பை விழிவாங்க மலர்கண் வெளுப்பை வாய் வாங்க தோய கலவி அமுதளிப்பீர் துங்க கபாடம் திறமினோ என்கிற ஜெயங்கொண்டார் பாட்டு தான் மன்னவனின் தோழிரண்டை மங்கையந்தன் கைதழுவ கார்குழலும் பாய்விரிக்கும் கண் சிவந்து வாய்வெடுக்கும் என்று பாட்டாக மலர்கிறது. அவர் இந்த பாட்டை எழுதியதற்கு அவருடைய வித்தக விரலுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் முத்தம் கொடுத்தார். எம்ஜிஆரின் முத்தத்திற்காக எத்தனையோ பேர் ஏங்கிய காலம். இந்த பாட்டை எழுதியதற்காக எம்ஜிஆர் அவருடைய வித்தக விரலில் முத்தம் கொடுத்தார். அப்பொழுது நதியை மையமாக வைத்து ஒரு கவிதை எழுதி தாருங்கள், ஒரு சரணம் எழுதி தாருங்கள் என்று எம்ஜிஆர் அவரிடத்தில் கேட்டார். அப்போதுதான் அதை தொடர்ந்து அவர் எழுதிய பாட்டு பொய்கை என்னும் நீர்மகளும் பூவாடை போர்த்திருந்தாள் தெண்டலனும் காதலினின் கைவிலங்கை வேர்த்து நின்றாள் என்று மக்கள் திலகம் சரணம் எழுத கேட்டு எழுதிய பாட்டு இந்த பாட்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு பிம்பம் உருவானதென்றால் அந்த பிம்பத்திற்கு பீடமாக இருந்தது புலமை பித்தனுடைய கவிதைகள் தான். எம்ஜிஆர் அதை மறக்கவே இல்லை. வாலி எழுதினார் எம்ஜிஆருக்கு, கண்ணதாசன் எழுதினார் எம்ஜிஆருக்கு. ஆனால் எம்ஜிஆரினுடைய மனமொழியை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு எழுதியவர் புலமை பித்தன். அண்ணா ஆழ்ந்த அகன்ற அறிவுள்ளவர். அண்ணா சொல்லுகிறார், பாவேந்தனை போல புலமை பித்தன் எழுதுகிறார். நான் யார் நான் யார் என்று எழுதிய புலமை பித்தன் கடைசி வரைக்கும் தான் யார் என்பதை நிரூபித்தேதான் எழுதி வந்தார். பொங்கு தமிழுக்கு தலை தந்த கொங்கு குமணன் உலவிய மண்ணில் பள்ளப்பாளையத்தில் கருப்பண்ணன் தெய்வானை தம்பதிகளுக்கு 1935 புரட்சிகள் சூழ்கொள்கிற அக்டோபர் திங்கள் 6 பிறந்த அவருக்கு வைத்த பெயர் ராமசாமி. இந்த பெயர் ஏன் ராமசாமி என்கிற பெயர் மாறியது? ராமசாமி பெரியார் காரணமா? இல்லை. கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுறத் தெரிந்த பசுந்தமிழ் இயக்கத்திற்கு தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலையடிகள் வேதாச்சலம் என்கிற பெயரை மறைமலையடிகள் என்று மாற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு சரித்திர திருப்பம் உருவாகிறது. நாராயணசாமி நெடுஞ்செழியனானார், ராமையா அன்பழகன் ஆனார், சின்னராசு சிற்றரசானார். இப்படி தமிழ் பெயர்களை சூட்டுகின்ற ஒரு மகத்தான மரபுக்கு அகரம் எழுதியது மறைமலையடிகள். ஆனால் ஒரு இந்திய ஆசிரியர் புலவர் புலமை பித்தன் பயின்ற பள்ளியில் அவரை பார்த்து இது ஒரு பைத்தியம் என்று அவரை சொன்னார். அப்போது புலவர் சொன்னார், நான் பைத்தியம்தான், நான் தமிழின் மீது பைத்தியம் பிடித்தவன் என்று சொல்லி தன்னுடைய பெயரை புலமை பித்தன் என்று மாற்றுவதற்கு ஒரு இந்தி ஆசிரியர் காரணமாக இருந்தார். அந்த ஆசிரியருக்கு நன்றி தெரிவிக்கலாம். அவருக்கு பேர் அப்படிதான் மாறுது.
அது ஒரு வரி அவருடைய ஒட்டுமொத்த பாடல்ல அடிநாதமாக இருக்கிற ஒரு வரி, எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. அவருடைய மொத்த பாட்டுக்கு எங்கே நான் வாழ்ந்தாலும் என் உயிரோ பாடலிலே. வறுமையான வாழ்க்கை முழுவதும் போராட்டம். புத்திர சோகத்தில் விபத்தில் மகளை இழந்தார். பிள்ளை திலீபன் வந்து உட்கார்ந்திருக்கிறான். காலம் முழுவதும் சோகத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு ஒரு புறநானூற்று விவரம் புதைந்து விடவில்லை என்பதை அவர் எழுதி கொண்டே இருந்தார். அடக்குமுறை சட்டங்கள் அவரை அச்சுறுத்திய பொழுது அவர் அஞ்சவில்லை. திலீபன் பேர் வச்சிருக்காரே, அவர் திலீபனை பற்றி எழுதினாரு. நஞ்சிருக்கும் குப்பிகளை நடுக்கழுத்தில் தொங்கவிட்டு வெஞ்சமரில் திரிகிற வேங்கைகளின் நாயகன் திலீபன். அந்த திலீபனுக்கு பேர் தான் இவருக்கு வச்சிருக்காரு. அதுல நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார், வருவார் இருப்பார் போவார் நிலையாய் வாழ்வார் யார் யாரோ, அதுல நிலையாமையை சொல்லிவிடுகிறார். உள்ளார் ரசிப்பார் இல்லார் பசிப்பார், உதவிக்கு யார் யாரோ என்று எளியவர்களுக்காக அதிலே இறங்குகிறார். முதல் பாட்டுல அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ என்று நாதியற்றவர்களுக்காக, நம்பிக்கையற்றவர்களுக்காக முதல் பாட்டிலேயே பதிவு செய்து விடுகிறார். தமிழ் திரை உலகில் புலவர் மரபில் வந்த பாடல் ஆசிரியர். அவருடைய பாட்டுக்கள் மேற்கோள் காட்டுவதற்கு தகுதி உள்ளது. எம்ஜிஆரால் ஆதரிக்கப்பட்ட அரசவை கவிஞர் என்ற உச்சத்தை தொட்டவர். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். கலைஞர் வசனம் எழுதிய படத்தில் பாடல் எழுதியவர். இருதுருவ அரசியலிலும் உச்சம் கண்டதற்கு பிறகும் அதை தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கருதாத மானமுள்ள ஒரு கவிஞன் தமிழ்நாட்டில் புலமை. ஏன்னா சுயமரியாதைக்காரனாக வாழ்வது ரொம்ப கடினம். ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். சுயமரியாதைக்காரனாக வாழுவது ரொம்ப கடினம். அதை ஆய்வு உங்களை மாதிரி பேராசிரியர்கள் ஆய்வு செய்தால் லெபனான் நாட்டு கவிஞன் கலீல் ஜிப்ரானோடு, ரசூல் கம்சாதவோடு, ஸ்பெயின் நாட்டு கவிஞன் மார்க்கோ சனோவோடு ஒப்பிடக்கூடிய ஆற்றல் உள்ளவர் புலமை பித்தன். பல பேருக்கு கவிதை வருவதற்கு இந்த மூட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் வேணும். மூட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷனே அவருக்கு தேவையில்லை. நான் யார் என்று எழுதிய முதல் பாட்டு தியாகராய நகர் வீதியில் ஒரு சுவரோரத்தில் நின்று எழுதியது. சில பேருக்கு கவிதை எழுத எதுவெல்லாமோ தேவைப்படுகிறது. தியாகராய நகர் வீதியில நின்று அந்த பரபரப்புக்கு மத்தியில் எழுதினார் முதல் பாட்டு. கதை, சூழல், மெட்டு, பாத்திரம், சந்தம், எளிமை, தரம், நடிகர்,
இயக்குனர், இசையமைப்பாளர் எல்லோருடைய அழுத்தத்திற்கும் ஒரு கவிஞன் இடம் கொடுக்க வேண்டும். திரையுலகத்தில் கவிஞனாக வாழ முடியாது, ரொம்ப கடினம். யாரும் அவரை அழுத்த முடியாது. கவிஞர் கண்ணதாசன், அவன் திருவோடுகளை தங்கக்காசு வீசியவன். தமிழ் திரை இசை பாட்டுக்கு இலக்கிய தகுதி வாங்கி தந்தவன். தமிழ்நாட்டின் இசையமைப்பாளர்னா இவன் தான் அப்படின்னு சொல்லுகிற MS விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் சொல்றாரு, டேய், திரையுலகத்துக்கு பாட்டு எழுத வந்ததுல ஒழுங்கா தமிழ் படிச்சவன் புலமை பித்தம் மட்டும்தான். யார் சொன்னது? கண்ணதாசன், MS விஸ்வநாதன். அதனால நம்ம எல்லாம் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு. யாரை கண்டும் அச்சப்படாத கண்ணதாசன் இதை MS விஸ்வநாதனிடம் பதிவு செய்கிறார். ஒரு கவிதை என்பது ஊற்றாக வரும் அவருக்கு. எந்த நிபந்தனைகளையும் நிர்பந்தங்களையும் வெகு சாதுரியமாக அலட்சியப்படுத்திவிட்டு திரையுலகத்தில் அவர் எழுதினார். இன்னும் சொல்ல போனால் தமிழ் உணர்வுக்கும் மொழி உணர்வுக்கும் பஞ்சமில்லாத கவிதைகள் அவருடைய கவிதைகள். எல்லா கவிஞனுடைய கவிதையும் அந்த தட்டில் வைத்து நாம் பார்க்க முடியாது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் வரை, எம்ஜிஆர் முதல் இன்றைக்கு இருக்கிற தம்பி விஜய் வரைக்கும் எழுதியவர். காகித காலத்திலிருந்து கம்ப்யூட்டர் காலம் வரைக்கும் தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொண்டவர். அது ரொம்ப கடினம். எனக்கே கம்ப்யூட்டர் இயக்க தெரியாது. இந்த ஆண்ட்ராய்டு போன் ஒரு உலா பிணம் இருக்கு, இதை எனக்கு ஒழுங்கா பயன்படுத்த தெரியாது. நான் இப்போ ஒரு இல்ட்ரேட்ரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்னுடைய நெஞ்சில் ஒரு நிலநடுக்கம். ஆனா அந்த காகித காலத்திலிருந்து கணினி காலம் வரைக்கும் தன்னுடைய செல்வாக்குக்கு எந்த சேதாரம் வராமல் ஒரு மலை போல் நின்ற கவிஞர் அந்த கவிஞர். இங்க ஒரு மரபு இருக்கு, அதை கண்ணதாசன் தொடங்கி வைக்கிறான். அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவோ அப்படின்னு பாடுறதுல அந்த தித்திப்பான பாட்டுக்கு வறுமை வந்து விடக்கூடாது என்று அத்தான் என்னைத்தான் அப்படின்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபு மறைந்து விடக்கூடாது என்று கதாநாயகன் பாடுகிறான். இனங்களிலே என்ன இனம்? பெண்ணினம். கதாநாயகி பாடுகிறாள், மனதுக்குள்ளே இருக்கும் ஆசை மெய் எழுத்துக்களில் இருக்கும் அந்த மெல்லினம். இது கதாநாயகி. கதாநாயகன் பாடுகிறான், மனதுக்குள்ளே இருக்கும் ஆசை வல்லினம். மனதுக்குள்ளே இருக்கும் ஆசை வல்லினம். பெண் பாடுகிறாள், என் மனதுக்குள்ளே என் மன்னனுக்கு பிடித்ததெல்லாம் இடையினம். காதல், வீரம், சிருங்காரம், அவலம், துயரம், ஆவேசம், எழுச்சி, எந்த வகை உணர்வையிலும் தன்னுடைய தமிழின் நாட்டியத்தை நாட்டியவர் புலமை பித்தர். அது மட்டுமல்ல, மக்கள் திலகம் எம்ஜிஆர்
நாளை உலகை ஆள வேண்டும் அப்படின்னு எழுதினார். கவிஞர்கள் எழுதுவது பலிக்கும். நல்ல கவிஞன் அவனுடைய ஆன்மா சுத்தமானதாக இருந்தால் அவன் எழுதுவது பலிக்கும். உதாரணத்துக்கு வெள்ளை மாளிகையில் அண்ணா ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது வாசித்த புத்தகம். நினைக்கவே முடியாது, ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் அடிமை தலையை அறுத்ததற்கு பிறகு, அவன் ஆணையிட்டதற்கு பிறகு, அவன் வெள்ளை மாளிகையில் குடியேறதற்கு பிறகும் அந்த அடிமைத்தனமும் அந்த காலமும் அமெரிக்காவில் இருந்து அகலவில்லை. ஆகவே மீண்டும் தேவைப்படுகிறது என்று அடுத்தது வார மார்ட்டின் லூதர் கிங் அவனுக்கு வானமாகவும் சிறகாகவும் குணசேகரனை போல இருந்த ஹென்ஸ் கொல்லப்பட்டான். அப்போது மார்ட்டின் லூதர் கிங் சொன்னான், ஹென்ஸ் was bad but not the true division என்று சொல்லி அப்போதும் அவன் போராடினான். இன்றைக்கும் அந்த நிறவரி கொடுமையும் அங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மண்ணில், அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு கருப்பன் எப்படி குடியேற முடியும்? அண்ணா வெள்ளை மாளிகையில் இந்த நூலில் எழுதினார், கருப்பன் குடியேற முடியும்னு. அதுல கற்பனை அது. காலம் தோலுரித்தது. ஃபாரக் ஹுசைன் ஒபாமா என்கிற கருப்பன் வெள்ளை மாளிகையில் உட்கார்ந்து இருந்தான் என்றால் ஆன்மா சுத்தமான எவன் எழுதினாலும் அது அமலுக்கு வரும். நாளை உலகை ஆள வேண்டும் எம்ஜிஆருக்கு சொன்னார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடிப்பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். இதுல மொழி கடினமாக இருக்கா? இல்ல. சந்தம் இருக்கா? இல்ல. இதுல ஆழம் இருக்கா? இல்ல. இதுல புலமைத்துவம் இருக்கா? இல்ல. இதுதான் எம்ஜிஆர் இருக்க மனமொழி. அதை அப்படியே பாட்டாக்கிட்டார். எம்ஜிஆருடைய நீண்டகால பயணத்தை ஒரு பாட்டுல 4 வரியில சொல்லிட்டார். பாடுறாரு பாருங்க. நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே, இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே அப்படின்னு பாடி தற்குறி பேற்றணின்னு தம்பி சொன்னார். அது என்ன தற்குறி பேற்றணி? ஆண் பாடுகிறார், இன்பமே உந்தன் பேர்தான் பெண்மையோ. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. பெண் பாடுகிறாள், இன்பமே உந்தன் பேர்தான் வள்ளலோ. தமிழ்நாட்டில் பெண்கள் மத்தியில எம்ஜிஆருக்கு வந்த மரியாதை இருக்குல்ல, இதுதான். ஒரே வரி, இன்பமே உந்தன் பெயர்தான் வள்ளலோ. ஒரே வரி, ஒரே வரியில எம்ஜிஆர் உச்சத்துக்கு போறார். அதை எழுதிட்டு, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, ஏன் நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற. எம்ஜிஆர் எப்படி கமிட் ஆக்குறாரு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கோடிக்கணக்கான வாக்காளர்களை ஒரு கவிஞன் கமிட் பண்ண முடியும் நினைச்சா. இந்த வரி என்ன தெரியுமா? என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னால. அதுல முஸ்தபாவும் மாட்டினா, முனியாண்டியும் மாட்டினா. அடுத்த வரி போடுறாரு பாருங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமுங்க உங்க கண்ணு முன்னால.
ஒரு கவிஞன் ஒரு நாட்டினுடைய தட்பவெப்பத்தை, ஒரு நாட்டினுடைய அரசியல் சூழலை ஒரு கவிஞன் மடைமாற்றம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த பாட்டு சாட்சி. அதுக்காக அவரு எம்ஜிஆர் அந்த ஹீரோ வர்ஷிப் பிளாட் அதெல்லாம் அவர் சுயமரியாதைக்காரராச்சு, அதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எம்ஜிஆர்ட்ட பேசாமவே இருந்தார். ஈழத்தமிழர் பிரச்சனையில் எம்ஜிஆருடைய நிலைப்பாட்டில் அவருடைய மனம் எம்ஜிஆர் சரியாக இல்லை என்று புரிந்து கொண்டதற்கு பிறகு எம்ஜிஆரிடத்தில் பேசாமல் இருந்தார். நான் திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆனாலும், உனக்காக நான் எழுதினாலும், நான் இந்த உலகத்தில் மதிப்பது என்னுடைய கொள்கையைத்தான் என்பதில் அவர் அப்போதும் உறுதியாக இருந்தார். இந்த சவாலை எம்ஜிஆர்கிட்ட இன்னொருவன் செய்ய முடியாது. செய்தான்னா பெல்ட் வரும், அது ராமாவரம் பெல்ட். எம்ஜிஆருக்கே சவால் விட்டார். அவருக்கு பாட்டுல பாக்கியராஜன் முந்தானை முடிச்சு நினைக்கிறேன், அவனுக்கு கணக்கா படுறாரு பாக்கியராஜுக்கு கணக்கா. நான் அறிந்த நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான், நான் பிடிக்கும் மாப்பிள்ளதான், நான் அறிந்த மன்மதன் தான். நேற்று இந்த நாளையில படுறார். பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவமங்கையோ தென்னங்கீற்று. இதை விட ஒரு அழகுணர்ச்சியை, ஒரு காதலை, காதலில் கொட்டி கிடக்கின்ற விரகத்தை இதை விட யாரும் சொல்ல முடியாது. இன்னொரு படத்துல கை கொடுக்கும் கை அப்படின்னு ஒரு படம், தாளம்பூவே தாளம்பூவே வாசம் வீசுன்னு அந்த பாடல்ல சொல்றாரு, நடந்தால் காஞ்சந்தனம் செழிக்கும். அடுத்த வரி போடுறாரு பாருங்க, சிரிச்சா கோவில் மணி அடிக்கும். நடந்தா காஞ்சந்தனம் செழிக்கும், சிரிச்சா கோவில் மணி அடிக்கும். அவர் எந்த மரபில் இருந்து வருகிறார்? பாவேந்தர் பரம்பரையில் இருந்து வருகிறார். இந்த தமிழ்நாட்டில் கவிதை எழுதுகிறவருக்கும் எழுதுகோல ஏந்துகிறவனுக்கு ஒரு பொறுப்புண்டு. பேராசிரியர் மஞ்சுளா சொன்னது போல அகம் புறம் என்கிற மரபு எங்கள் மரபு. ஏன் மாணிக்க வாசகர் திருக்கோவையார் பாடினார்? ஆண்டாள் ஏன் கண்ணனை காதலித்தாள்? இறைவனை ஆணாகவும் தன்னை பெண்ணாகவும் சித்தரித்துக் கொண்டு திருமறைகளும் திவ்ய பிரபந்தங்களும் எழுதி எழுதி குவித்தது ஏன்? தமிழினுடைய அகம் புறம் என்கிற மரபுக்கு தங்களால் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று வந்தது என்று வருங்கால தலைமுறை எங்களை பழிக்கக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு திருமறை எழுதியவனுக்கும் இருந்தது, திவ்ய பிரபந்தம் எழுதியவனுக்கும் இருந்தது. அதனால தான் நீ சிரிச்சா கோவில் மணி அடிக்கும்னாரு. தெய்வீகம், தீபாவளி, ஏகாதேசி, மோகினி, ஆகாய கங்கை, மன்மதன், சங்கீதம், தீர்த்தம், மங்கள நீராட்டல், மோகனமயக்கம், உற்சாகம் போன்ற சொல்லாட்சிகளை எல்லாம் கவிதையில் நிரவி நிரவி தந்தார். எது புதுக்கவிதை? இப்ப நிறைய பேர் புதுக்கவிதை எழுதுறான்.
எனக்கு ஒரு கிட்டத்தட்ட 410 பக்கம் உள்ள புதுக்கவிதை எழுதி அணிந்துரை எழுதணும்னு எனக்கு அனுப்பி வச்சான். நான் அவனுக்கு திருப்பி எழுதி அனுப்புனேன். அது கவிதைக்கு மட்டும்தான் அணிந்துரை எழுதுகிற பழக்கம் அப்படின்னு நான் அனுப்பி வச்சேன். அப்படிலாம் எழுதுறான். அவர் ஒரு பாட்டுல சொல்றாரு, நீ என்ன மாயம் செய்தாய், நீ என்ன மாயம் செய்தாய், நீருக்குள் தீயை வைத்தாய். இந்த படிமம் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் படிமம். புலமைப்பித்தனுடைய கவிதைகள்ல இருக்கிற ஒரு படிமத்தை மட்டும் ஒரு மாணவன் ஆய்வு செய்தால் 4 டாக்டரேட் வாங்கலாம். மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடித்து வயதாகி போனவன் கூட ஒரு மயக்க அடைகிற அளவுக்கு இந்த பாட்டு அவனை ஆட்கொள்கிறது. உனது விழியில் எனது பார்வை, என்னது உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது. அவன் தான் கவனம். நக்கீரனும் உலகம் உவப்பெண்ணு தான் தொடங்கினான். வான்புகள் வள்ளுவனும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னு தான் தொடங்கினான். தெய்வச் சேக்கிழாரும் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரைவனு தான் தொடங்கினான். உலகு தழுவிய பார்வை உள்ள கவிஞன் தான் மானுடத்திற்காக எழுதுகிற கவிஞன். இதை எங்க கொண்டு வர்றார்? காதல்ல கொண்டு வர்றார். கமலஹாசனுடைய நீயார் என்ற படத்துல கமலஹாசனை பற்றி கதாநாயகி சொல்றார், உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை. வாக்காளர்களுக்கு சரித்து விட்டது. உன்னை எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லை, உன் விழியோ ஒரு கணமும் இமைப்பதில்லை. எங்கிருந்து எடுக்கிறாரு? மாணிக்கவாசகருடைய திருவாசகத்திலிருந்து எடுத்துட்டு வர்றாரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நான் என்ன சொல்றேன்னா, கவிதை எழுத வருகிறவன் தமிழ் கவிதையின் ஆழத்திலும் அகலத்திலும் கால் வைத்துக் கொண்டு கவிதை எழுதுகிற பொழுது கவிதை தேனாக தித்திக்கிறது, கவிதை மானாக நம்மை மருட்டுகிறது, கவிதை கோணாக நம்மை இருந்து ஆட்சி செய்கிறது. அதுதான் கவிதை. அவர் சொல்றாரு, அப்போது அந்த காதலி சொல்லுகிறாள், கலைகள் பயிலும் மாலை பொழுது விடியும் வரையில் நீயும் தழுவு என்று காதலன் பாடியதற்கு பிறகு காதலை பதிவு செய்கிறார். பாலச்சந்திரன் உன்னால் முடியும் தம்பி படத்துல கட்சி கொடிகள் ஏறுது எங்கே, கஞ்சிப்பானை தெருவில் இங்கே. அவர் பெரியாரின் பிள்ளை மட்டுமல்ல, புலமை பித்தன், மார்க்சியத்தையும் உள்வாங்கிக் கொண்டவர். அந்த கவிதையினுடைய டெப்த் அண்ட் டென்சிட்டி அதனால்தான் வருது. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் மாறவில்லை, எங்க பாரதத்தின் சொத்து தண்டை தீரவில்லை என்கிற
அந்த மார்க்சிய பார்வை. வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாருங்க கட்டி கொடுத்தது? ஊருக்கு பாடுபட்டு இழைத்த கூட்டமும் வீடின்றி வாசலின்றி தவிக்குது. இன்னொன்னு சொல்றாரு, கங்கை தெற்கே பாயாதா, கங்கை தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா. கோவில் புராணம் ஒரு படம். எது வேதம்? வேதத்துக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கூடி வருகிற காலம். அவர் எழுதுறார், வேதம் என்பது வேற எதுவும் இல்லை, தாயவள் கூறிய உபதேசம். அன்னை என்பது மானுடம் அல்ல, அதுதான் உலகத்தின் தெய்வீகம். அன்று அவள் சொன்னது தாலாட்டல்ல, அது ஆன்மாவின் சங்கீதம் என்று பதிவு செய்கிறார். எந்த சூழலில் எழுதினாலும், எந்த நடிகருக்கு எழுதினாலும், சிவான் ஒரு நடிகனுக்கு எழுதியிருக்காரு, விஜய்க்கு எழுதியிருக்காரு, எம்ஜிஆருக்கு எழுதியிருக்காரு, சிவாஜிக்கு எழுதியிருக்காரு, யாருக்கு எழுதினாலும் பட்டிச்சேலையில் பளபளக்கக்கூடிய ஜரிகையை போல அவருடைய பாட்டு மட்டும் பளபளத்துக் கொண்டே இருக்கும் அந்த படத்தில். அது அவருடைய தனித்தன்மை. அதுல ஜாதி முல்லை பூச்செருமை யாரோ தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. சங்கத்தமிழ் பாச்சரமே, அந்த பாட்டுல கடைசியில் முடிக்கிற பொழுது என்ன சொல்றாருன்னா, காதலில் உண்டாகும் சுகம் மறப்போம், கன்னித்தமிழ் தொண்டாற்று அதை முன்னேற்று என்று காதல் பாட்டில் கூட தமிழை பதிவு செய்கிறார். நாயகன் ஒரு படம், இந்த பாட்டு பிரமாதமான பாட்டு. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதேசி. இதை விட அந்த பெண்ணினுடைய அவலத்தை, அந்த பெண்ணினுடைய சோகத்தை, அந்த பெண்ணினுடைய சீரழிந்து போன வாழ்க்கையை இதை விட அழகா சொல்ல முடியாது. நாளும் இங்கே தீபாவளி, நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதேசி, அந்தி மலரும் நந்தவனம் நான், காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும், அந்தி மலரும் நந்தவனம் தான், அள்ளி பருகும் கம்பரசம் நான். இந்த கவித்துவத்தை வேற எந்த கவிஞத்தை என்னால பார்க்க முடியல. இதுதான் கவித்துவம். அடுத்தது வருது பாருங்க, வந்தது எல்லாம் போவது தானே. நியாயப்படுத்துறாரு பாருங்க, வந்தது எல்லாம் போவது தானே, சந்திரன் கூட தெரிவது தானே. காயம் என்றால் தேகம் தானே. காயம்னா உடம்பு, காயம் என்றால் தேகம் தானே. உண்மை இங்கே கண்டேன் தானே. அவளினுடைய அந்த அவலமான சூழலை சொல்லுகிறார். யார் விரல் என்றா வீணைகள் பார்க்கும், வீணைகள் யார் விரல் என்றா பார்க்கும், யார் இசைத்தாலும் இன் இசை கேட்கும். யார் விரல் என்றா வீணைகள் பார்க்கும், யார் இசைத்தாலும் இன் இசை கேட்கும் என்று ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சித்தரிக்க முடியாத அவலத்தை அவர் சொல்லுகிறார்.
புலமை பித்தன். அவர் தமிழின் ஆழம் கண்டவர், அகலம் உணர்ந்தவர். அவருக்கு தலை நிறைத்தாலும் அவருடைய தமிழ் ஒரு நாளும் நிறைக்கவில்லை. அதை தாண்டி ஒரு கவிஞன் தாளிலும் எழுதுவான், ஒரு கவிஞன் தடந்தோள் தட்டி களத்திலும் நிற்பான் என்பதற்கு வரலாற்றில் ஒரே அடையாளம் புலமை பித்தன் மட்டும்தான். நான் படித்து என்னை நான் புதுப்பித்துக் கொண்ட புத்தகம் பூகோளமே பலிபீடமாய். அவருடைய கவிதையை காட்டிலும் அந்த புத்தகம் என்னுடைய இனத்துக்கும் என்னுடைய விடுதலைக்கும் நிறைய பங்களிப்பை செய்த புத்தகம். என்ற புத்தகம் எனக்கு பூகோளமே பலிபீடமாயிற்று. இன்றைக்கு என்ன நிலவரம்? பாக்சர் ஜலசந்தியில் இன்றைக்கு தென்னிலங்கையில் என்ன நிலவரம்? செஞ்சீனத்தினுடைய கட்கத்துக்குள் இலங்கை இன்றைக்கு சிக்கிக் கொண்டது. செஞ்சீனத்தினுடைய கட்கத்துக்குள் சிக்கிக் கொண்டதற்கு பிறகு நான் சிக்கிக் கொண்டேன் என்பதை கூட சொல்ல முடியாமல் தவிக்கிறது இலங்கை. ஆகவே என்னுடைய தென்பிராந்திய கடல் எங்களிடம் இன்றைக்கு இல்லை. எங்கள் மீனவன் எங்கள் கடல் எல்லையில் மீன்பிடிப்பதற்கு அவருக்கு உரிமை இல்லை. நேற்றைக்கு ஒருவன் சுடப்பட்டான். பெரிய சோகம். இவைகள் இன்றைக்கு செய்தியாக வருவதில்லை. என்னுடைய நாட்டில் நடக்கின்ற எந்த சோகமும் பத்திரிகைகளிலே பதிவாவதில்லை. பதிவாகாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். பூகோளமே பலிபீடம். எனக்கு இந்த பூகோள அமைப்பு இல்லாவிட்டால், இடையில் கடல் இல்லாவிட்டால் தமிழ்நாடு ஒரு திடலாகத்தானே இருந்திருக்கும். அப்படித்தான் இருந்தது. இல்லை என்றால் சமயக்குறவர்கள் ஏன் திருக்கேதீஸ்வரம் சென்றார்கள்? மயிலாப்பூரை பாடியவர்கள் ஏன் திருகோணமலையை பாடினார்கள்? அன்றைக்கு திடலாக இருந்தது. சமயக்குறவர்கள் கடல் கடந்து போக மாட்டார்கள். கடல் கடந்து போகிறவன் சமயக்குறவராக இருக்க முடியாது. அவன் கைலாசாவில் இருக்கலாமே தவிர கடல் கடந்து போக முடியாது. எப்படி திருகோணமலைக்கு பாடினான் ஞானசம்பந்தர்? எப்படி திருக்கேதீஸ்வரத்துக்கு பாடினான்? அன்னைக்கு கடல் இல்லை, திடலாக இருந்தது. அதைத்தான் பூகோளமே பலிபீடமாய் என்ற புத்தகத்தில் எழுதுறார். தம்பி குணசேகரன் சொன்னாரே, அவருக்கு ஆங்கில அறிவு. ஆங்கில அறிவு மட்டுமில்ல, ஒரு கவிஞனுக்கு வரலாற்று அறிவும் வேண்டும் என்றால் அவன் வாசிக்க வேண்டியது புலமை பித்தனை என்கிற அளவிற்கு அவருக்கு வரலாற்று ஞானம். இன்னொரு புத்தகம் எழுதினார், தலைவர் தம்பி நான் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் தமிழ் ஈழம் சாத்தியமில்லை, வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். எழுதியது புலமை பித்தன். இந்த அரங்கத்தில் தெரிவிக்கப்பட்டது தமிழ் ஈழம் சாத்தியமாகும். அன்றைக்கு தமிழ் ஈழ மக்கள் திரும்ப திரும்ப ஒரு கவிஞனுடைய பெயரை உச்சரிப்பார்கள் என்றால் அது எங்கள் புலமை பித்தனை மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ஆபத்துக்கள் அவரை நெருங்கிய பொழுதும், அடக்குமுறை சட்டம் அவர் தலைக்கு மேல் தொங்கிய பொழுதும், தொலைபேசி வாயிலாகவே அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பொழுதும், நீ இந்த பாதையில் பயணிக்காதே என்று அவருக்கு ஆலோசனை என்கிற பெயரால் சில பேர் அறிவுறுத்திய பொழுதும் அவர் அதற்கு இணங்கவில்லை. இணங்காமல் இருந்ததற்கு காரணம்
அவர் இதயத்தில் ஏற்றி வைத்திருந்த லட்சிய நெருப்பு. ஆகவே ஒரு கவிஞன் கண்டதை எழுதுகிறவன் இல்ல கவிஞன், உண்டதை வாந்தி எடுப்பவன் இல்ல கவிஞன். கவிஞன் என்பவன் சமூக பிரஜையோடு தான் எழுத வேண்டும். அவன்தான் கவிஞன் என்றால் அந்த பாத்திரத்தை என்னுடைய தமிழ் இலக்கிய தளத்தில் திரையுலகுக்கு எழுத வந்து சாதித்த ஒரு மகத்தான மனிதருடைய பெயர் புலவர் புலமைப்பித்தன். எழுதிட்டே இருந்தார். காலம் அவரை இன்னும் அனுமதித்திருக்கலாம். அவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் நிறைய இருக்கிறது. அவருடைய செம்மாந்த தோற்றம், அவருடைய வணங்காமுடியான மீசை, அவருடைய பிசிறில்லாத தமிழும், அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமையும், அவருடைய அழுத்தமான கொள்கை வரியும் அவருக்கு அடையாளமாக இருந்தன. அதுதான் அவர் காலமாகிவிட்டார் என்ற செய்தி வந்த பொழுது தம்பி திலீபன் புகழேந்தி குணசேகரனும் அவருடைய நினைவஞ்சலி கூட்டத்திற்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். என்னால் வர முடியவில்லை. நான் அவருக்கு கடன் பட்டிருக்கிறேன். நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய இயக்கம், என்னுடைய தமிழ் எல்லாவற்றிலும் புலவர் புலமைப்பித்தனுடைய பாதிப்பு இருக்கிறது. அதனால் ஒரு நாள் சென்னை வந்த பொழுது மாமா சிங்கப்பூரில் இருந்து வந்திருக்கிறார் என்ற செய்தி கேட்டதற்கு பிறகு மஞ்சுளா அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது, இப்படி ஒரு கவிஞர் கல்லறை குயிலாகிவிட்டார், தமிழினம் இன்னும் சரியாக அவரை அடையாளம் காணவில்லை, நமது அரங்கத்தில் அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று மாமாவிடத்தில் நான் சொன்னேன். அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. சொன்னார், இத்தனை படங்கள் இருக்கே, புலமைப்பித்தன் படம் அப்படின்னார். இன்னைக்கே கொண்டு வந்திருந்தா வச்சிருக்கலாம். அதனால மாதந்தோறும் இங்கே கூட்டம் நடக்கும். அடுத்த கூட்டம் எந்த கவிஞருக்கு என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை. அந்த நாளில் புலவர் புலமைப்பித்தனுடைய படத்தை திறந்து வைக்கின்ற வைபவமும் இந்த அரங்கத்தில் நடக்கும் என்பதை ஐயா அவர்களினுடைய குடும்பத்துக்கு, அவருடைய வாழ்க்கை துணை நிலத்துக்கு உத்தரவாதமாக சொல்லி, புலமைப்பித்தனுடைய ஒரு பாட்டு, அவருக்கு எவ்வளவு தமிழ் தெரியும் அப்படின்னு கேட்டா, நான் 2 நாளா சென்னை பூரா தேடுனேன். பாவேந்தர் பிள்ளை தமிழ் எழுதியிருக்கார், எங்கேயும் கிடைக்கல. பிறகு தமிழக அரசின் செய்தித்துறை இயக்குனர் ஜெயசீலன் IAS, உங்களுக்கு கண்டிப்பா வேணுமா? எனக்கு இன்னைக்கே வேணும்னு கேட்டேன். அவரு ரோஜா முத்தையா நூலகத்தில் இருந்து ஒரு புத்தகத்தை படியெடுத்து எனக்கு தந்தார். பாவேந்தர் பிள்ளை தமிழ். அவருக்கு எவ்வளவு பாதிச்சிருக்காரு பாருங்க. நான் வேந்துகிற பொழுதெல்லாம் பாவேந்தரை பேசுகிறவன் நான். ஆனால் பாவேந்தர் பிள்ளை தமிழ் எழுதினார். பிள்ளை தமிழுக்கு இன்னொரு மரபு உண்டு. காப்பு என்று போட்டு விநாயகரை எழுதுவார்கள், காப்பென்று போட்டு சிவனை சொல்லுவார்கள், கண்ணனை, கலைமகளை எல்லாம் சொல்லுவார்கள். அந்த மரபையே உடைத்து நொறுக்கி காப்பென்று போட்டு முதலில் தமிழை சொல்லி, அடுத்தது அண்ணாவை சொல்லி, பாவேந்தர் பிள்ளை தமிழை பாடுகிறார். இந்த அரங்கத்தில் இருக்கிற உங்கள் மூலமாக தமிழின மீட்சிக்கு இந்த அரசு என்றைக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிற சூழலில் என்னுடைய ஒரே காற்றில் கரைந்து காணாமல் போகாது என்று நான் நம்புகிற காரணத்தால் ஒரு மகத்தான கவிஞனின் பெயரால் இருக்கிற இந்த அரங்கில் சொல்லுகிறேன். பாவேந்தர் பிள்ளை தமிழை பல்கலைக்கழகத்தின் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும். பிஏக்கு படிச்சு கொடுக்க முடியாது, அவ்வளவு டெப்தான லாங்குவேஜ் ஸ்டைல் அது. நான் பிள்ளை தமிழ் எல்லாம் படிச்சிருக்கேன், பெரியாழ்வார் எழுதினதையும் படிச்சிருக்கேன்,
குமரகுருவர் எழுதின மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழையும் படிச்சிருக்கேன். முத்துக்குமார சுவாமி எழுதின முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழையும் படிச்சிருக்கேன். பகழி கூத்தரை எழுதிய திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழையும் படிச்சிருக்கேன். ஆனால் அந்த பிள்ளை தமிழை ஒரு தராசு தட்டில் வைத்துவிட்டு பாவேந்தர் பிள்ளை தமிழை இன்னொரு தராசு தட்டில் வைத்தால் எங்கள் கவிஞன் எழுதியிருக்கிற பாவேந்தர் பிள்ளை தமிழ் தான் எடை கூடுதலாக. அவர் சொல்றார் சிற்றில் சிதையல் அப்படின்னு அதுல ஒரு அங்கம். சிற்றில்னா மணல் வீடு. மணல் வீடை கட்டி குழந்தைகள் அதை சிதைச்சிரும். அந்த பிள்ளை தமிழ் பருவத்தில் அது ஒரு பகுதி. அவர் சொல்லுகிறார் பாருங்கள், சிற்றில் சிதையல்ல கத்தும் கடலில் அலை ததும்ப காற்றோ யாழின் இசை எழுப்ப கலைசேர் மூன்று கடலில் இருந்து கண்ணே உனக்கு தாளாட்டும் புத்தன் மீண்டும் தமிழ் நிலத்தை புதுக்க பிறந்தான் எனப் பிறந்து புலங்கொண்டெழுதும் வரலாற்றின் புதுமை தலைவன் பேரறிவின் அத்தன். யார சொல்றது? அண்ணா என அழைக்கும் அன்பிற்கரசன். எனது உயிர் கொண்டு அமைக்கும் திருக்கோவிற்கந்தே அணிசை இறைவன் அவன் தனது சித்தத் தொழிலும் மணிவிளக்கே சிறியேன் சிற்றல் சிதையலே சிந்தும் புதுவை கவிக்குயிலே சிறியேன் சிற்றில் சிதையலே கூற்றம் செய் நோக்கரி குரலை நின் பார்வையில் குடல் உழைந்து அடி கலங்கி கோதுற்று நின் எதிரில் வாதுற்ற பேரெல்லாம் குலவற்றழிந்ததன்றி. என்ன தமிழினத்தை சாதா நினைச்சியா? தமிழினத்தோடு வாதுக்கும் மோதுக்கும் வந்தால் குலம் இல்லாமல் அழியும். அழிக்கிறவன் குலம். மாற்றம் செய்து வரலாறு ஒன்றிலே இதன் மானம் சிறந்த கொள்கை மண்ணகம் அனைத்தும் விதைக்க பெருந்தாதை மனம் வைத்தெழுந்த காலை நாற்றம் செய் சொல்லுளவர் நாடோறும் நின் கவிதை நல்ல சொல்லேர் பிடித்து நாடு நரகெல்லாம் பீடு பெற நின்றுதவும் நன்மை மறக்க ஒன்றோ சிற்றில் சிதையலே. நான் கேட்கிறேன், இந்த மொழி நடையில் இன்று வாழுகிற கவிஞர்கள்ல யாருக்காவது எழுத முடியுமா? அவருக்கு எவ்வளவு வெளிச்சம் நம்ம கொடுத்திருக்கணும். பாவேந்தர் பிள்ளை தமிழை பற்றியே பேசணும். அவருடைய பாட்டுல இவ்வளவு இந்த தமிழ் எப்படி வரும்? இது தொல்காப்பியம் சொல்லதிகாரம் படிச்சிருக்கணும், நன்னூல் படிச்சிருக்கணும், தண்டி அலங்காரம் படிச்சிருக்கணும், நேமிநாதம் படிச்சிருக்கணும். மொழியியல் எல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் இந்த நடை சாத்தியமாகும். ஒரு சுவையான பாட்டு, அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். காதலன் பாடுகிறான், செவ்வானமே சீர்கொண்டு வா, வெண்மேகமே தேர் கொண்டு வா, இந்திரலோகத்து தேவதை ஒருத்தி பூமிக்கு வருகிற நேரம், இது பொன்னந்தி இளமாலை காலம், சிவந்த இதழ்கள் அமுதம் வழங்கும், சித்திர விழிகள் தினமும் மயங்கும், இணைந்த கரங்கள் சுகத்தை அளிக்கும், இதய நதிகள் உறவில் கலக்கும், சுகமான திருநாள் இது இன்று என்னை தேடி வருகின்றது, நடந்து நடந்து நலிந்த இடமோ கனிகள் சுமந்து சுமந்து மெலிந்த கொடியோ
வளைத்து வளைத்து பிடிக்கும் கரமோ, வாழ்க்கை முழுதும் துணைக்கு வரமோ, பாராட்ட மொழி இல்லையோ, இந்த பார்வைக்கு பொருள் இல்லையோ என்று அகத்துறை மரபின் எல்லா இலக்கணங்களையும் சரியாக உள்வாங்கி எழுதிய கவிதை இந்த கவிதை. இத ஆய்வு செய்வது மட்டுமல்ல, இதை அரங்கத்திற்கும் அம்பலத்திற்கும் கொண்டு வர வேண்டிய வரலாற்று கடமை தமிழ் கற்றவர்களுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை நிராகரிச்சிடலாம், எந்த கவிஞனாலும், எந்த கவிஞன் எழுதிய பாடலான ஒரு கவிதை நிராகரிச்சிடலாம். இது நல்ல கவிதை இல்லை அப்படின்னு ஒரு கவிதையை சொல்லிடலாம். அது அந்த அப்படி எல்லா கவிதையும் நல்ல கவிதை என்று சொல்லுகிறது மாதிரி ஒரு கவிஞன் எழுதவும் முடியாது. ஆனால் புலமைப்பித்தன் கவிதைகள்ல எந்த கவிதையும் நிராகரிக்க முடியாது. சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் விட்டாலும் தித்திப்பதை போல தித்திக்கிற கவிதை அவருடைய தனி கவிதை. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற பாட்டு. இந்த பாட்டை படிச்சாலே உணர்ச்சி வந்துடும். இந்த பாட்டை படிச்சாலே தமிழ்நாட்டில் காவிரி வந்துடும். இந்த பாட்டை படிச்சாலே ஓட்டு கிடைச்சிடும். அந்த பாட்டு என்ன தெரியுமா? தென்னகமாம் இன்ப திருநாட்டில் மேவியதோர் கன்னடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலைக்காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி பெண் பாடுகிறாள். வண்ணம் பாடியதொரு வளர்தென்றல் கண்ணம் பாடியன கடந்து நலம் பாடி. ஆண் பாடுகிறாள். வார்த்தை பாருங்க, ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க. இதுவரைக்கும் தமிழை எண்ணி நாளும் படிக்கிற சம்பத்து. சத்தியமா சொல்ற, இந்த வார்த்தையை யாரும் பயன்படுத்த முடியாது புலமை பித்தனை தவிர. ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி என்னும் பெயரில் நீண்டவரதாராய். ஏர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சி. ஏர்வீழ்ச்சின்னா உழவர்களினுடைய பாடு. வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து. அதுனா ஆடு தாண்டும் காவிரி, அதான் மேகதாது. அகண்ட காவிரியாய் பிந்தவழ்ந்து கரிகாலன் பேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சைவள நாட்டை தாயாகி காப்பவளாம் தனிக்கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர்பரிக்கு பேர் நிறுத்தி கல்லும் கனியாகும் கருணையினால் எல்லோருக்கும் பிள்ளை என பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதே கனி. முடிஞ்சு போச்சு. கோட்டைப்பட்டியில வேற யாரும் தேட வேண்டியது ஒரு பாட்டிலேயே முடிஞ்சு போச்சு. அதுதான் புலமை. ஒரு நாட்டினுடைய அரசியல் தட்பவெட்பத்தை தான் எழுதிய பாடலால் திசை மாற்றி, அதே நேரத்தில் என்னுடைய இதயத்தில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பை அணைப்பதற்கு யாரையும் அனுமதிக்காமல் கடைசி வரைக்கும் காலன் அவரை கைபிடித்து இழுக்குகிற நேரம் வரையிலும் தன் மரணத்தை உணர்ந்து கொண்ட நிலையிலும் ஒரு சமரசத்திற்கும் ஆளாமல் கண்ணை மூடியவன். நம் கண்ணில் இருக்கிறான் புலமை பித்தன், நம் கருத்தில் இருக்கிறான் புலமை பித்தன், நம் கைப்பிடி அளவு இதயத்தில் இருக்கிறான் புலமை பித்தன். புலமை பித்தனுடைய படைப்புகளை எல்லாம் தேடி அவர் குறித்து ஒரு மிகப்பெரிய ஆய்வுரையை புத்தகமாக எழுதுவதற்கு இந்த நாளில் சூளுரைத்து இந்த வாய்ப்பின் வாசலை திறந்து வைத்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய முஸ்தபா மாமாவுக்கு நன்றி சொல்லி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.